வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை 3ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்போம். அந்த விவரங்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி ஆண்டு ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்று பிரதோஷம் மற்றும் முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இன்று மேல்நோக்கு நாளும் உள்ளது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 7:45 வரை துவாதசியும் அதன் பின்பு திரியோதசியும் தொடர்கிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 9:58 வரை சூலமும் அதன் பின்பு கண்டமும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 4:51 வரை கிருத்திகையும் அதன் பின்பு ரோகிணியும் வருகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5:31 வரை சித்த யோகமும் அதன் பின்பு அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகமும் தொடர்கிறது. இன்று சந்திராஷ்டமம் அதிகாலை 12 மணி முதல் காலை 4:51 வரை சித்திரையும் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரமும் தொடர்கிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும். கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும். இன்றைய குளிகை காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையும், இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் கேழ்வரகு கூழ் அடிக்கடி சாப்பிட்டு வர உடல் உறுதி செய்யும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழி அதிகம் கஷ்டப்படுபவன் அதிகம் பேச மாட்டான் என்று பதிவில் உள்ளது. இன்று சிதம்பரம் மற்றும் ஆவுடையார் கோயில்களில் இத்தலங்களில் சிவபெருமான் உற்சவ ஆரம்பம், ஆனி மாத திருமஞ்சனம் ஆரம்பமாகும் நாள். இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் மாடவீதி புறப்பாடு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் உதவி, மிதுனம் நட்பு, கடகம் பகை, சிம்மம் ஆர்வம், கன்னி ஜெயம், துலாம் புகழ், விருச்சகம் பயம், தனுசு அமைதி, மகரம் யோகம், கும்பம் போட்டி, மீனம் கவனம். இன்றைய நேர காலங்களை தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் பார்க்க போவது இன்று ஒரு கோயில் தகவலில் திருநாங்கூரில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் பற்றி பார்க்கலாம். இக்கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழியில் உள்ளது. இத்திருவூரின் பெயர் திருமணிக்குடம். இத்திருத்தல பெருமாள் வரதராஜ பெருமாள் என்றும், கஜேந்திர வரதன் என்றும், மணிக்குட நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தல அம்மையார் திருமாமகள் நாச்சியார் என்றும், ஸ்ரீதேவி என்றும் அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலமானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசங்களில் இத்தலம் 108இல் இது 38வது திவ்ய தேசமாகும். இத்தல இறைவனின் திருவுருவமானது கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இத்தல இறைவனை கருடாழ்வார் மற்றும் சந்திரன் ஆகியோர் தரிசித்து பலன் பெற்றுள்ளனர். இத்தலத்தின் மிக பெருமையானது தீராத நோய்களெல்லாம் திருமணிக்குடம் சென்றால் தீர்ந்துவிடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக பக்தர்களிடம் உள்ளது. இத்தல இறைவனை வேண்டி நோய்கள் தீர இத்தல இறைவனின் பிரார்த்தனை செய்கின்றனர் பக்தர்கள். அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர்.
இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்கள் மற்றும் தினசரி நேர காலங்கள் பற்றிய தினசரி காலண்டர் இவைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.